நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதை யாரு எங்க எடுத்து வச்சது? மற்றவங்களோட கையெழுத்தையும் சைனையும் அதே மாதிரி போடுறதுல நீ ஒரு எக்ஸ்பர்ட்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கேஸ்ல அது ஒர்க் அவுட் ஆகும்ல? அது என்ன, இந்தோட கழுத்துல என்ன கொம்பு இருக்கா என்ன? இல்ல அவ சைனை வேற யாராலையும் போட முடியாதா? சரி போதும் விடு. என்ன எழுதணும்னு ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா சம்பவம் ரெடி. அருண் ஜெயிலுக்கு போனதால வாழ்க்கையை வெறுத்து போன இந்துலேகா தற்கொலை பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதான் மேட்டரு. அப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா காரணமும் அவகிட்ட இருக்கு. புருஷன் கொலை கேஸ்ல தண்டனை அனுபவிக்கிறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம்ல, அதனால குழந்தையோட தற்கொலை பண்ணிக்கிட்டா. குழந்தைய கொண்டுட்டு இந்து செத்துட்டான்னு எல்லாருமே நம்பணும். ஆமா, குழந்தைய கொல்றதுக்கும் இந்துவை தூக்குறதுக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். வேற யாரும் இல்ல, நாம தான். இந்து அவ கைப்பட எழுதின லெட்டர் மாதிரி நான் ஒரு தற்கொலை கடிதத்தை எழுதுறேன். அதை அவ ரூம்ல மறைச்சு வைக்கிறோம். அதுக்கப்புறம் பாய்சனை அவளுக்கு தெரியாம நம்ம அவளுக்கும் அவ குழந்தைக்கும் கொடுக்கணும். மரணம் நடந்ததுக்கு அப்புறமா சம்பவத்தை நேர்ல பார்த்த ஷாக்கோட நம்ம எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றோம். போலீஸ் வந்து செக் பண்ணும்போது சூசைட் பண்ண நிலையில இந்து எங்க செத்து கிடக்கணும். அதுக்கப்புறம் போலீஸ் அவ ரூம்ல இருந்து தற்கொலை கடிதத்தை கண்டுபிடிப்பாங்க. பிரச்சனையே இல்லாத பிளான் தானே இது எல்லாமே. ஷூர். சுகுமாரன் இப்ப ஊருக்கு போயிருக்காரு, இதுதான் சரியான டைம். ஒரு வழியா இந்து அப்புறம் அவ குழந்தையோட வாழ்க்கை நாளைக்கே முடிய போகுது. அம்பாட்டு சொத்துக்களுக்கு வாரிசே இல்லாம போனதால இந்த நந்தகிஷோர் அந்த சொத்தை அபகரிக்க போறான். குழந்தைக்கு தான் பால் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கையில என்ன இருக்கு? இதுவா? இது நம்ம வயிற்று கிளீன் பண்ற நாட்டு மருந்து. நான் சில நேரங்கள்ல இதை குடிப்பேன். இந்த இந்து
அவளுக்கு நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப எந்திரிச்சிருவா. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதும் பசிக்கும். நல்ல வேலை தப்பிச்சோம். என்னாச்சு? நல்ல வேலை நான் விஷம் கலந்துட்டு இருந்ததை அந்த இந்து பார்க்கல. தப்பிச்சோம். எல்லாம் ரெடி தானே? இரு இந்தா தோ பாலு. அவளுக்கும் அவ குழந்தைக்கும் கடைசி சாப்பாடு இதுதான். கவுண்டவுன் இப்ப ஆரம்பிச்சிடுச்சு. அங்க பாரு, நிலா தெரியுதா? பாரு, அங்கதான். இதுதான் சரியான இடம். போலீஸ் வரும்போது லெட்டரை கண்டுபிடிச்சுக்கிட்டோம். என்னங்க, அவ எங்க இருக்கா? வெளியில இருக்கா. ஒரு நிமிஷம், நான் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். பாய்சனை கலந்து வச்சிருக்கல? செல்லக்குட்டி, என்ன பார்த்துட்டு இருக்க? அதோ அங்க பாரு. ஆஹா, நீங்க 2 பேரும் இன்னும் தூங்கலையா? இவ தூங்குறதுக்கான நேரம் இன்னும் வரல. நீங்க போய் படுத்து தூங்குங்க. சீக்கிரமே தூங்கிட்டு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். வாங்க. செல்லம், நாம போய் தூங்கலாம். செல்லக்குட்டி, தூங்குமா. தூங்கு, சரியா? பால் குடிச்சுக்கிறேன், அங்க வச்சிருங்க. எதுக்கு தேவையில்லாம நீங்க லேட் பண்றீங்க? குழந்தைக்கும் கொடுத்துட்டு நீங்களும் குடிங்க. குடிக்கிறோம். என்கிட்ட கொடுங்க. நான் குடிச்சுக்கிறேன். மறக்காம குடிச்சிருங்க. சூடு ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இல்ல, நான் குடிக்கிறேன். நீங்க போங்க.
தங்கம். இது வரைக்கும் நம்ம ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. இந்த பிளானும் சக்சஸ் ஆக போகுது. அது உண்மைதான். அந்த விஷப்பாலை குடிச்சவனே குழந்தை ஏதாவது சத்தம் போடுமா? அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அது பவர்ஃபுல் பாய்சன். உள்ள போனோன்னே சைலண்டா அது அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிரும். அது கொஞ்சம் மயக்கமா தான் இருக்கும். உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு போற நேரமாச்சு அது. ஆனா சத்தம்லாம் போடாது. காலையில நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். நாளைக்கு இந்த வீடு இலை வீடாக போகுதுல்ல, அதுவும் 2 இலவு. குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொன்னுட்டு அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டா. மீடியாக்கு நியூஸ் வந்தா அது இந்த வீடை தானே பாதிக்கும். வீட்டை கொஞ்ச நாள் பூட்டி வைக்கலாம், அப்புறம் வித்துடலாம், அவ்வளவுதான். அம்பாட்டு சொத்துக்களோட ஒரு பெரிய திமிங்கலத்தை தான் வேட்டையாடி பிடிக்க போறோம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடு ஒரு சின்ன சுறாமீன் தான். போகட்டும். தற்கொலை பண்ணிக்கிட்டா போலீஸ் வந்து விசாரணை பண்ணுவாங்களே. பண்ணுவாங்க. அங்கதான் நம்ம கவனமா இருக்கணும். நம்ம 2 பேர் வாயிலிருந்து வர்றது ஒரே மாதிரி பதிலா இருக்கணும். இங்க மகாபான் தான் டிஎஸ்பி. அவருக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா மிச்சத்தை அவர் பார்த்துப்பாரு. நிறைய வேலை இருக்கும் போலயே. இருக்கு. இந்த சாவுக்கு அப்புறம் தான் நான் அம்பாட்டுக்கு போகணும். பார்வதி கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. இத்தனை நாளா அவ தேடிக்கிட்டு இருந்தா அவ பொண்ணு இந்துலேகா தான்னு பார்வதிக்கு தெரிய வரணும். நான் அதை சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அந்த ஷாக்ல அவங்க மனசு உடைஞ்சிருவாங்க. அந்த துக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதும் சந்தேகம்தான். அவங்க வாழ்க்கையே வெறுப்பாகணும். ஸோ அங்கெல்லாம் உன்னோட உதவியும் சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படும். நான் தான் இருக்கேன்ல. அப்படி வாழ்க்கையை வெறுக்கிற பார்வதிக்கு தோண ஆரம்பிக்கணும் இந்த சொத்துக்கள்லாம் எதுக்குன்னு. ஒருவேளை அந்த நினைப்பு அவங்களுக்கு வரலன்னா அதை நம்ம அவங்களுக்கு வர வைக்கணும். சரியா சொன்ன. பார்வதியோட மனசு உடையிற அந்த சமயத்துல தான் நாம அதுக்குள்ள போகணும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துடணும். ஆனா அது சாதாரணமான விஷயம் இல்ல. இதே லட்சியத்தோட இன்னொரு டீம் அங்க இருக்கு. அவங்கள நம்ம தான் அடக்கணும். அதுக்கான பிளானும் ஐடியாவும் உங்ககிட்ட இருக்குல்ல. பத்தாததுக்கு நானும் உங்க கூட இருக்கேன். அப்படின்னா நாளையோட பொழுது நம்மளோடது தான். நாளைக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் விடியற பொழுது நம்மளோட இது. என்ன தூக்கம் வரலையா? கூட இருந்த குற்றவாளிய வேற செல்லுக்கு மாத்தினதுனால வருத்தமா இருக்கியோ? தூக்கம் வரல சார். நீ நிறைய விஷயங்களை நினைச்சு பார்க்கறதுனால தான் தூக்கம் வராம இருக்கு. ஏதோ ஆபத்து வர மாதிரியே தோணுது சார். நீ ஜெயில தானே இருக்க. இதை விட பெரிய ஆபத்து என்ன வரப்போகுது? எனக்கு இல்ல, என் குடும்பத்துல யாருக்கோ ஆபத்து வர மாதிரி தோணுது சார். இந்த மாதிரி நேரத்துல வர டென்ஷன்களும் கவலைகளும் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறது தான் ஜெயில் தண்டனைன்னு சொல்லுவாங்க. ஆபத்து வருதுன்னு தோணுச்சுன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா கொஞ்ச நேரம் அந்த கடவுளை நினைச்சு வேண்டிக்க. உன் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்ன புரியுதா?
ரேஷ்மா 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 எந்திரி. ரேஷ்மா விடிஞ்சிடுச்சு. என்னாச்சு? இந்து ரூமுக்கு போகணும்ல, வா. ஐயோ, சீக்கிரம் வா வா. நல்லா சத்தம் போட்டு அழுவணும், ரொம்ப கத்தணும். சூசைட் பண்ண விடுன்னு நீ தான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். எல்லாம் ஓகே, நீங்க கூட இருந்தீங்கன்னா போதும். சரி ஓகே வா, நம்ம போய் ஜன்னல் வழியா பார்க்கலாம். வா வா. நான் இதை நேத்தே திறந்து வச்சிட்டேன். எல்லா பாலையும் குடிச்சிட்டாங்க. ச்சே, ஆளையே காணோம். எங்க போயிருப்பா? அங்க பாரு. செத்துட்டாங்க. அவங்க சாகும்போது கீழே படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க கூட வா. ஏய், இங்க வா. வா. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ச்சே. ரொம்ப பயமாவும் இருக்கு. 2 சாவு இந்த வீட்ல நடந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. ரேஷ்மா டென்ஷன் ஆகக்கூடாது. எல்லாம் நம்ம பிளான் பண்ணதுதான். இருந்தாலும் ச்சே, எதுவும் பேசாத. இந்துவும் குழந்தையும் செத்துட்டாங்க. அவங்க 2 பேர் விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்ட்டு ஊர்க்காரங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும். எல்லாரையும் நம்ப வைக்கணும். போலீஸ் வரும்போது நம்ம உடஞ்சு நிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஆமா, அருண் கிட்ட எப்படி சொல்றது? அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. இப்ப இது மட்டும்தான். காலையில எழுப்பும் போது இந்து கதவை திறக்கல. ஜன்னல் பக்கமா போய் பார்க்கும்போது தரையில கடந்ததை பார்த்தோம். நாங்க எவ்வளவு எழுப்பியும் எந்திரிக்கல. அதுக்கப்புறம் தான் நாங்க ரொம்ப பயந்து கத்த ஆரம்பிச்சோம். அதை கேட்டு பக்கத்துல இருக்கவங்க வந்தாங்க. இது போதும், மீதி எல்லாம் மத்தவங்க பாத்துப்பாங்க. ஓகே தானே? ரேஷ்மா, நீ வேற எதை பத்தி யோசிக்க வேண்டாம். இந்துவும் குழந்தையும் செத்து போனதுக்கு அப்புறம் கோடிக்கணக்கான பணம் எனக்கு கிடைக்க போகுது. அதுல ஒரு பங்கு யாருக்கு நான் கொடுப்பேன்? எனக்கு. அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிடு. ஐயோ, யாராவது ஓடி வாங்களே. இப்படிதானே சொல்லணும்? இப்படிதான் ஆரம்பிக்கணும். மீதி இருக்கிறது அவங்க பாத்துப்பாங்க. ஓகே, ஸ்டார்ட். ஐயோ, ஓடி வாங்க. ஐயோ, நீ சாவலியா? குட் மார்னிங் தான் இப்படி சொன்னாரு. ஆமா. அப்புறம் அந்த பாலை என்னால குடிக்க முடியல. குடிக்கலான்னு பார்த்தப்போ அதுல ஒரு பூச்சி இருந்தது. நான் அது எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டேன். அப்புறம் ராத்திரி படுக்கிறப்ப ரொம்ப சூடா இருந்தது. என் பொண்ணோட நான் கீழே படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தூங்கணும். ஐயோ, அந்த தற்கொலை கடிதம். போய் எடுப்போ போ.
போச்சு காணுமே. எங்க போயிருக்கும்? ச்சே, எங்க போச்சு? பொண்ணை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கூட்டிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இங்க வந்து அதிகமாயிடுச்சுன்னா உங்களை இங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். குழந்தைய ரேஷ்மா பார்த்துப்பாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க போய் சேர்ந்தது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இல்லைனா உங்களை நினைச்சு நான் செத்தே போயிருப்பேன். குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறல இந்து. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.